பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அவையில் 1989ஆம் ஆண்டு முதலில் அமைச்சராக நான் பொறுப்பேற்றேன். நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர், அன்றைக்கு இருந்த முதல்வர் அண்ணன் தலைவர் கலைஞர் அவர்களால் நான் ஐபி போன்றவர்களாம் 86 ஒன்றிய பெருந்தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு, அப்படி ஒன்றிய தலைவராக வந்தவரை சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கி, சட்டமன்ற உறுப்பினரை அமைச்சராக பொறுப்பேற்க வைத்து, அமைச்சராக பொறுப்பேற்றது மட்டுமல்ல, அமைச்சராக எப்படி கோப்புகளை கையாள வேண்டும், எப்படி அதிகாரிகளோடு நாங்கள் பழக வேண்டும், எப்படி அதிகாரிகளை நாங்கள் எப்படி மரியாதையாக நடத்த வேண்டும் என்பதெல்லாம் எங்களுக்கு கற்றுத்தந்து, ஒரு சாதாரண கிராமத்திலே விவசாயத்திலே இருந்தவர்கள் நாங்கள், ஊர் பஞ்சாயத்துக்காரர்களாக இருந்தவர்கள் நாங்கள். எங்களை இந்த அமைச்சர் பொறுப்புக்கு கொண்டு வந்து இன்றைக்கு தமிழகம் முழுவதும் அறிந்து கொள்ளத்தக்க வகையிலே உருவாக்கி தந்தவர் அண்ணன் தலைவர் கலைஞர் அவர்கள். அவர் இருக்கும் திசை நோக்கி வணங்குகிறேன். அடுத்ததாக தலைவர் கலைஞர் அவர்களோடு 40 ஆண்டு காலம் தொடர்ந்து தளபதி அவர்கள் பணியாற்றி, பல்வேறு பொறுப்புகளிலே பணியாற்றி, அப்படி தலைவர் கலைஞருக்கு பிறகு அவர் தந்த இடத்தை அப்படியே குறைக்காமல் கூடுதலாக்கி எல்லா பொறுப்புகளையும் மாவட்ட செயலாளர்களாக 20 ஆண்டு காலம் மாவட்ட செயலாளராக இருந்தவர் எங்களை தலைமை கழகத்திலே முதன்மை செயலாளராக உருவாக்கி, இன்றைக்கு அந்த உயர்வையும் இயக்கத்திலும் தந்து, இலாக்காவிலும் நீங்கள் சொல்வது போல ஒரு பெரிய இலாக்காவினுடைய பொறுப்பையும் தந்து எங்களை உருவாக்கி தந்தவர் அண்ணன் தளபதி அவர்கள். அவர்களுடைய இந்த பிறப்பு என்பது அவர்களுக்கான பிறப்பு என்று முடிவு செய்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட தலைவர் அவர்களை வணங்குகிறேன். அடுத்தது துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கின்ற நம்முடைய உதயநிதி அவர்கள் விளையாட்டுத்துறை அமைச்சராக ஒரு காலத்திலே கல்வித்துறையிலே ஒரு அடுத்த அது இணைந்து விளையாட்டுத்துறை என்று இருந்ததை தனி விளையாட்டுத்துறை அமைச்சராக ஆக்கி, இன்றைக்கு சென்னையில் விளையாட்டுத்துறையிலே மற்ற மாநிலங்களில் ஒரு முன்னணி மாநிலமாக விளையாட்டுத்துறைக்காக உருவாக்கி தந்திருக்கின்ற தம்பி உதயநிதி அவர்கள், அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து என் உரையை தலைவர் கலைஞர் அவர்களை நினைத்து, தளபதி அவர்களை நினைத்து, என்னுடைய சக அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் இங்கு இருக்கிறார்கள். என்னோடு அமைச்சராக 4 முறை இருந்தவர்களும் இருக்கிறார்கள். இன்றைக்கு புதிதாக அமைச்சராக வந்தவர்கள் 2 முறை 3 முறை அமைச்சராக வந்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவரவர்களுடைய துறையில நமது ஐபி அவர்கள் கூட ஊரக வளர்ச்சி துறையை பார்க்கிறார். அதிலே கூட 100 நாள் வேலை திட்டத்திலே ஒரு மாறுதல் வருகிறது. ஒரு ஆடு மாடு கட்டுவதற்கு ஒரு கொட்டாய் அமைக்கலாம் அல்லது கிணறு வெட்டலாம் என்றெல்லாம் 100 நாள் வேலை திட்டத்திலே பிஎம்ஜி திட்டத்திலே அப்படி வருகிறது. அதிலே கூட ஒரு மாறுதல் இருக்கிறது. நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் இன்றைக்கு வனத்துறை அமைச்சராக இருப்பவர் பல்வேறு அவருடைய இலாக்காவில் அவர் பார்த்த இலாக்காவில் எல்லாம் இன்றைக்கு சாலை பணியாளர்கள்லாம் அவருடைய காலத்தில் வட்டப்பட்டது. அதே மாதிரி அவர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருக்கும்போது மினி பஸ்கள் அவருடைய காலத்தில் தான் வந்தது. அதே போல் இன்றைக்கு நம்முடைய வேலு அவர்கள் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் பொதுப்பணித்துறை அமைச்சராக வந்த பிறகு பெரிய பெரிய கட்டிடங்கள் இன்றைக்கு குறிப்பிட்டு லேண்ட்மார்க் கட்டிடங்களாக கட்டி சாலைகள்லாம் அகலப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நமது பன்னீர் அவர்கள் தனி அவருடைய 54,000 கோடி ஒரு உள்ள வரவு செலவு திட்டத்தினுடைய தலைவராக இருந்து பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.